பாட்டி தேவ், நான் இங்க இருக்கேன்டா. ஏய் பாட்டி என்னடா? ஆம், என்னன்னு சொல்லு. பாட்டி ஆ, கார்ல வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா. ஆ. அத உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். என்ன ஐடியா? ஆ, தீபாவளிக்கு பவி ஃபேமிலிய நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாமா பாட்டி? ஃபர்ஸ்ட் சைன் என்னன்னு பாரு, அதுக்கப்புறம் தான் இங்க என்ன அடுத்த வராங்க? சொல்யூஷன். இந்த பாலக்குடி பாத்து பவி. ஆ, என்ன பாட்டி யோசிக்கிற? இல்லடா, இன்னும் கல்யாணமே பேசி முடிக்கல. அதுக்குள்ள பொண்ணு வீட்ல தீபாவளி கொண்டாட வாங்கன்னு கூப்பிட்டா தப்பாயிடுமேடா. பாட்டி பவித்ரா தான் என் ஒய்ஃப்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன சம்பிரதாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு அவங்களும் வந்துட்டா இந்த தீபாவளி ஜாய்ஃபுல்லா மாறிடும். இல்லனா நீயும் நானும் தான் மத்தாப்பு கொடுத்தணும். போரிங்கா இருக்கும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, எனக்காக பவிக்கிட்ட பேசி பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லா பாடுறா, நல்லா எழுதுறா. ரெண்டு பேர் தானே? மாமா யார் பேரையும் விட்டுறக்கூடாது. மாமா சரி. என்னம்மா? ஓ, சர்க்கரை இல்லாத காஃபியா? என்னங்க ஆ. என்னங்க ஆ, ஆ, சொல்லு. காஃபி Real? எடுத்துக்கோங்க. என் பாட்டி இல்ல, என் செல்லம் இல்ல. ப்ளீஸ் ஃபோன் பண்ணி பேசு பாட்டி. உனக்கு காரியம் ஆகணும்னா கெஞ்சுவியே. சரி, கேட்டு பாக்குறேன், குடு. தாத்தா கொஞ்சம் மெதுவா பேசுங்க, என்னால படிக்க முடியல. சரி சரி சரிம்மா சரிம்மா. ஏய் பொண்ணா எழுதுறா, எழுது. ரிங் போகுது. ஆ, தேவ். ஹலோ தேவ், சொல்லுங்க. நான் தேவ் இல்ல, பாட்டி. ஓ, சொல்லுங்க பாட்டி. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாட்டி. சேம் டு யூ. தேங்க்ஸ். நான் வாழ்த்து சொல்ல மட்டும் பண்ணல, உன் அப்பா கிட்டயும் கொஞ்சம் பேசணும். சரிங்க பாட்டி, ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, நான் கொடுக்குறேன். அப்பா, பாட்டி பேசுறாங்க. மாப்பிள்ளை இருக்கியா? ஹலோ அம்மா, சொல்லுங்க. சம்மந்தி வணக்கம். நாளைக்கு தீபாவளி. நீங்க எல்லாரும் நம்ம வீட்ல தீபாவளி கொண்டாடணும்னு தேவ் ஆசைப்படுறான். அவன் சொன்னதும் எனக்கும் கூட நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு ஆசையா இருக்கு. இத்தனை வருஷமா நானும் என் பேரனும் மட்டும்தான் சொந்தம் பந்தம்னு யாருமே இல்லாம தனியா தீபாவளியை கொண்டாடி இருக்கோம். ஆனா இந்த வருஷம்தான் தேவ் பவிய கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம்ல. தீபாவளி கொண்டாட நீங்க நம்ம வீட்டுக்கு வர்றது ஒன்னும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு வாங்கன்னு நீங்க கூப்பிடுறது இப்பவே என் பொண்ண உங்க மருமகளா நினைச்சிட்டீங்கன்றது தானே அர்த்தம். மாப்பிள்ளை சொன்னாருன்னு நீங்க அன்பா கூப்பிடுறீங்க. இதை நான் எப்படி மறக்க முடியும்? கண்டிப்பா வரோம் நாங்க எல்லாரும். ரொம்ப நன்றி சம்மந்தி. உங்க எல்லாரையும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா சரி, எல்லாரும் வந்துடும். அங்க உங்க வீட்ல சாமி கும்பிட்டுட்டு காலையில எல்லாரும் இங்க வந்துருங்க. இங்கே டிஃபன் சாப்பிடலாம், சரியா? சரிம்மா, கண்டிப்பா வந்துடும். போதுமாடா? சம்மந்தி மறுப்பு எதுவும் சொல்லாம சரின்னு சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷமா? தேங்க்யூ பாட்டி. எஸ். எல்லாம் சரிப்பா. இப்பவே அவங்க வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போறது சரியா இருக்குமாப்பா? சரியா இருக்காதுதான். இது வரைக்கும் நானும் என் பேரனும்
தன்னந்தனியா தான் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் உங்க எல்லாரோடையும் கொண்டாடணும்னு சம்பந்தி சொல்றாங்க. என்னால மறுக்க முடியலடா. மாமா ஒண்ணும் தப்பில்ல மாமா. அவங்க நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறதே பெரிய விஷயம். அதுவும் பிரியத்துல தானே கூப்பிடுறாங்க. போனா கௌரவம் ஒண்ணும் குறைஞ்சிடாது மாமா. போலாம் மாமா. பவி, அப்பா நீ என்னம்மா சொல்ற? வரோன்னு சொல்லிட்டீங்க, போலாம்ப்பா. அத்தை இங்க வாங்க. என்னங்க என்னங்க என்னடி அப்பா உட்காந்துக்கார்ல? என்னங்க நம்ம எல்லாருக்கும் புது Dress கிடைச்சிரும்ல? அல்ப 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 உள்ள போய் வேலையை பாரு. ஆண்டி சீக்கிரம் வாங்க. வரேன்டா குட்டி, இன்னொரு சப்பாத்தி கொண்டு வர இரு. எனக்கு போதும் ஆண்டி, கதை சொல்லுங்க ஆண்டி. என்னடி இந்திரா, வெயிட் பண்ணுமா பாரு. வரா 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 பாரு. நிஷாக்கு சப்பாத்தி. எனக்கு போதும் ஆண்டி, ஏற்கனவே நான் 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். எனக்காக இது ஒரே ஒரு சப்பாத்தி, சரியா? கதை சொல்லுங்க. நான் கதை சொல்றேன், எனக்காக இந்த ஒரு சப்பாத்தி மட்டும், ஓகே? ஓகே. 2 கதை சொல்றீங்களா? சொல்றேன். நல்லா இருக்கா? சின்ன கதை சொல்வீங்களா பெரிய கதை சொல்வீங்களா? பெரிய கதை சொல்றேன் உனக்கு, ஓகே? பாத்தியம்மா, நாம ஏதாவது கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு நம்மள அலைய வைக்கிறது. இங்கே அங்கேயும் ஓடுவா. இப்ப எவ்வளவு சமத்தா நடந்துக்கிறான்னு பாரு. இவ்வளவு ஏய், வந்தவ அனாத ஐயோ பாவம் நினைச்சிட கூடாதுடி. ரொம்பவும் திறமசாலியாதான் இருக்கா. அதுக்குள்ள குழந்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டா பாரு. இவளை விட்டு வச்சோம்னா நம்ம அண்ணனையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்குவா. இவளை விரட்டி அடிக்கணுமா? இப்பதானே வந்திருக்கா. நீ ஏதாவது சொல்ல போக உன் அண்ணன் ஏதாவது கோச்சுக்க போறாண்டி. இந்த விஷயத்த ரொம்ப தந்திரமா கையாளணும்டி. அவசரப்பட்டு உன் அண்ணன் முன்னாடி வாயை விட்டுறாத என்ன? என்னம்மா இதுங்க ரெண்டும் இங்க வருதுங்க? அடியே, குழந்தைய பாத்துக்க புதுசா ஒருத்தி வந்திருக்காங்கிற விஷயம் அங்க போயிருக்கும். பொறுக்குமா? இன்னைக்கு பெரிய சண்டையே இருக்கு பாரு. ஆனா இந்திரா, நீ வாயையே திறக்க கூடாது. முதல்ல அதுங்க என்ன பேசுதுங்கன்னு பாப்போம். விசாகுட்டி, விசாகுட்டி, விசாகுட்டி. மாமா நான் இங்க இருக்கேன். ஐ பாட்டி. நிஷா கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு புது ஆன்ட்டி வந்திருக்காங்க. இதோ இவங்க தான் அந்த ஆன்ட்டி, பத்மினி ஆன்ட்டி. ஆன்ட்டி, இவங்க தான் என் பாட்டி, இவர் தான் என் மாமா. இந்த வீட்ல ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒரு பச்சை குழந்தைய பாத்துக்க துப்பு இல்ல. வெளியில இருந்து யாரோ ஒரு 3வது மனுஷிய வச்சு குழந்தைய பாத்துக்க வேண்டிய நிலைமைக்கு மாப்பிளைய கொண்டு வந்து விட்டாங்கடா. வீட்ல இருக்கிறவங்களே ஒழுங்கா பாத்துக்கலன்னா
வெளியில இருந்து வரவ எந்த லட்சணத்துல பாத்துக்குவா. பாத்தியாமா, நீயா எதுவுமே பேச வேணாம்னு சொன்னியே. வீட்டுக்கு வெளியிலனா கூட ஏதோ எதையோ பார்த்து குலைக்குதுன்னு கூட போயிடலாம். நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து இதுங்க நம்மளே பேசுதுங்கன்னா நாம என்ன வாயை முடிக்கிட்டு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி பேசிட்டு இருக்குங்க? ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஏய், என் அம்மா வயசு என்ன, உன் வயசு என்ன? திமுருன்னு சொன்னா அடுத்து நடக்கிறதே வேற. என்னையா என்ன பண்ணுவ நீ? வயசுக்கு மரியாதை கொடுக்க எனக்கும் தெரியும். ஆனா வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். நிஷா எங்களுக்கும் பேத்திதான். அவ விஷயத்துல நீங்க என்ன வேணும்னாலும் முடிவு எடுப்பீங்களா? அத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? முடிவெடுத்தது நாங்க இல்ல, உங்க மாப்பிள்ளை தான். ஏதாவது கேக்குறதா இருந்தா அவங்கிட்டயே போய் கேளுங்க. பாண்டிய இவளை கூட்டிட்டு வர போறான்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சும்மா அவ இல்லாத நேரமா பார்த்து வீடு பூந்து இந்த மாதிரி எல்லாம் கத்தாதீங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்க ஒண்ணு சும்மா இருக்க மாட்டோம். இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நாம மாப்பிள்ளை கிட்ட பேசிக்குவோம். எவ்வளோ ஒருத்திய வச்சு குழந்தைய வளர்ப்பாங்களாம், நாம அதை ஏத்துக்கணுமா? அப்புறம் பாட்டி சித்தி மாமான்னு நாம எதுக்கு இருக்கோம்? மாப்பிள்ளை கிட்ட நாம சொல்லிக்கலாம்டா, குழந்தைய தூக்கிட்டு வா, இனிமே அவளை நாமளே வளர்த்துக்கலாம்டா. வா நிஷா குட்டி, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், நீ எங்கடி போற? குழந்தைய தூக்க போறாமா? பொறுமையா இரு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு, சரியா? பாரு பாரு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாமா? சார் மன்னிக்கணும், குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது தான் சார் எனக்கு கொடுத்த வேலையே. ஏய் பாத்தியா, நீங்க இவளுக்கு பாட்டியும் மாமாவுமா இருக்கலாம், ஆனா சாரோட அனுமதி இல்லாம நீங்க இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கவும் மாட்டேன். ஏய், நிஷா என் மகளோட பொண்ணு, என் சொந்த பேத்தி, எங்களோட ரத்த பந்தம். ஆனா இவளுக்கு நீ யாரு? குழந்தையை தூக்கிட்டு போக கூடாதுன்னு நீ தடுப்பியா? நான் ரத்த பந்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா சார் என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. நீங்க ரத்த பந்தமா இருந்தா சார் வீட்ல இருக்கும்போது நிஷா குட்டி வந்து கூட்டிட்டு போங்க. யாரு உங்களை தடுக்க போறா? இவளை உங்ககிட்ட என்னால ஒப்படைக்க முடியாது. டேய், இவகிட்ட நாம என்னடா அனுமதி கேட்கணும்? நிஷாவை தூக்கிட்டு வாடா. நிஷா வாங்க நம்ம போலாம். விடுங்க. ஏய் நீ விடுமா? விடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன மீறி என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய கூட்டிட்டு போக முடியாது. டேய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்றத கேட்டுக்கிட்டு நாம பயந்து ஒடுங்கி போணுமா? என்னம்மா அப்படியே நிக்கிறாங்க? என்னன்னே தெரியலையே, பாரு பாரு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். குழந்தை குடுறி. வா நிஷா. குழந்தை விடு, குழந்தை குடுறல. விடு, என் உயிரை குழந்தை விடுறத நான் விட மாட்டேன். ஏய், நிஷா, கையை விடு. விடுல. நான் வர மாட்டேன், என்னை விடு பாட்டி. டாடி வந்தது ஆன்ட்டியை தானே திட்டுவாங்க. ஆன்ட்டி பாவம்ல. நீங்க டாடி இருக்கும்போது வாங்க, நான் அப்ப வரேன் உங்க கூட. நீங்க வந்து எத்தனை நாள் இருக்கும்? இந்த அளவுக்கு குழந்தைய மயக்கி வச்சிருக்க. குழந்தைய மட்டும் தானா இல்ல மாமாவையும் மயக்கி வச்சிருக்கியா? கிளம்புமா போலாம். சந்தோஷம் தானே? வாடா.
இப்படி ஒண்ணு நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை அடக்குனேன். அம்மா நீ சரியான ஆளுதாம்மா. அம்மா அம்மாவும் பையனும் தேடி வந்து வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அண்ணன் வந்ததும் இவ கண்ணை கசக்குவா, அண்ணன் அங்க போய் அதிர்வேட்டே போடுமா. நம்ம ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். அழாதீங்க ஆண்டி. வச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரியா அடிக்கலாமா? வச்சுக்கலாமா? வைங்க. வா வா. என்னையா மாப்பிள? நீங்க இல்ல மாமா, பவித்ரா. பவித்ரா வா. வேணா வேணா நீங்களே வைங்க. என்ன பவி பயமா? ஒரு பயல. வா வா வா. கொடுங்க பவித்ரா, இது நீதான் ஓ, வைப்பியா? இல்ல. வா, 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 டேய், நீ please, கூட்டிட்டு please, போ. please. ஏய் பவித்ரா. இருங்க வருவா. நீங்களே வைங்க. பவித்ரா, நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. வா. எனக்கு வா, வா. பயம். ஓகே வைங்க. இப்படிதான். ஏய் ஏய் பவி, பவி வச்சுட்டுமா? நீங்க வைங்க மாப்பிள, நீங்க வைங்க. ஏய் ஏய் இப்போ வரணும். வேணாம் வேணாம். வான்னு சொல்றேன். ஆஹா, வா. வேணாம் வேணாம். வா. ஐயோ, நான் வரல. மாதவி நீயும் வா வா. இல்ல வேண்டாம், நான் வரல. வான்னு சொல்றேன்ல. ஏய் வா. ஏ என்ன? வா. வா வா. வா. வந்து மத்தா. வந்து நீயும் கொளுத்து. இல்ல, எனக்கு மத்தாப்புனாலே பயம். ஓ, எனக்கு வெடினா பயம், உனக்கு மத்தாப்புனாலே பயமா? இதுக்கு ஒண்ணும் பயம் இல்லையே. தேவ் பிறந்து இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தீபாவளியை நாங்க கொண்டாடினதே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் பவி எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறதும் நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கிறதும் தான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷம் இவங்க தலை தீபாவளியை உங்க வீட்ல கொண்டாடுவோம். கண்டிப்பா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியான தீபாவளிய நாம இந்த வீட்ல தான் கொண்டாடி இருக்கோம். இந்த தீபாவளியில தான் என் பேர முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் பாக்குறேன். சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை கூட்டிக்கிட்டு பையன் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க சம்மந்தி. ஆனா நீங்க எந்த மறுப்பும் சொல்லாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதுல என்னமா இருக்கு? அன்போடவும் உரிமையோடையும் கூப்பிடும் போது நாங்க எப்படிமா வராம இருக்க முடியும்? தீபாவளியை உங்க கூட சேர்ந்து கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பவித்ரா, நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் மத்தாப்பு போல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. உன்னால இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணுமா?